படத்தோட முதல் நிகழ்ச்சியை ஆரம்பமே இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வெளியிட்டு இப்படி ஒரு பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு நான் உண்மைக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எத்தனை மேடைகள் இருந்தாலும் நான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், இது எல்லாத்துக்குமே காரணம் அண்ணன் வெற்றிமாறன் மட்டும்தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் இதை மீறி நான் வேறு எதுவும் என்னால் சொல்லவும் முடியாது. ஏன்டா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லைஃப் ஒன்று இருந்துச்சு. கண்டிப்பாக சுசீந்திரன் மூலமாக எல்லா இயக்குநர்களும் நல்ல இடத்த கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்படி ஒரு இடத்துல கொண்டாந்து என்னை வச்சிருக்காருல அவர் என் மேலே வச்சுக்க நம்பிக்கை அது சாதாரண நம்பிக்கை இல்லை. அவர் கூப்பிட்டாருன்னு எல்லாரும் அவருக்கு ரெடியாக இருக்கிறப்ப என் மேலே நம்பிக்கை வச்சு விடுதலைங்கிற ஒரு படத்தை கொடுத்து இன்னைக்கு இத்தனை மீடியா முன்னாடி இவ்வளவு ஒரு பெரிய படத்தில் கொண்டாந்து என்னை வச்சிருக்கிறப்ப அது அந்த ஏவி நான் இப்போதான் பார்க்குறேன். மதியம் என்கிட்ட கேட்டேன், அதை காட்டவே மாட்டேன்ட்டார். இல்லை நீங்கள் அங்கே வந்து பாருங்க, அங்கே வந்து பாருங்கன்றாரு. உட்காந்து பார்க்கப்போ எனக்கு மாதிரியா ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷங்கண்ணே. அதே நேரத்தில் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்கண்ணே. கடவுள் புண்ணியத்தில் ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அங்கங்கே கிட்ட ஓடி ஏதோ படத்தை கடந்து ஏதோ பெயிண்ட் அடிச்சு கிடிச்சு பிடிச்சிக்கிட்டு வந்துட்டேன். சத்துக்கு மீறி சம்பாதிச்சிட்டேன் சினிமா மூலமாக. போதும் முடியாது, இதுக்கு மேலே என்ன எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போதும் முடியாது. பணத்தை நான் அதிகமாக சம்பாதிக்க அவசியமே இல்லைண்ணே. அதனால் அப்பப்போ எனக்கு பிடிச்ச படங்களை சர்வே பண்ணுற அளவுக்கு என்னை இந்த கலைத்தா இறைவன் என்னை வச்சிருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேனே. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. விடுதலைக்கு அப்புறம் கருடனும் அதுவும் எனக்கு வெற்றிமாறன் மூலமாக அவருடைய பங்களிப்பு நிறையா இருந்துச்சு. அண்ணன் எனக்கு ஒரு நல்ல ஒரு கூடவே இருந்தாங்க, எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எதுவாக இப்போ நான் பண்ணிட்டு இருக்க மாமனும் கூட அந்த கதையை போய் நான் அண்ணன் கிட்ட சும்மா எப்பயுமே சொல்லுவேன். சொல்கிறப்ப ஓகே சொல்லி இந்த கதை நல்லா இருக்கு, இன்னைக்குள்ள சொல்றதுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இது இப்படி கதை கண்டிப்பாக தேவை, எல்லாத்துக்கும் பிடிக்கும். சில விஷயங்கள் இப்படி இதை எடுத்துக்கிட்டு பண்ணால் கண்டிப்பாக இதுவும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் குமார் சார்ட்ட சொல்லி இயக்குனர் பிரசாந்த் பாண்டியத்தை சொல்லி அந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு ரொம்ப சூப்பராகவே ரொம்ப நல்லாவே வந்திருக்கிறாங்க. இந்த உலகம் உண்மைக்கே நான் மதுரையில் தான் இருக்கேன், ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. நமக்கே தெரியல இப்படி ஒரு கேம் இருந்திருக்குன்றது தெரியவே இல்லை. எந்த அளவுக்கு நம்ம ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடணுமோ, நம்மளுடைய கலாச்சாரத்துக்காகவும் நம்முடைய ஒரு வீரத்துக்காகவும் நம்ம போராடணுமோ, அது அப்படியே இந்த படத்துல அது தரையில நடந்துச்சு, இது கடல்ல நடக்குது. கடல்ல அந்த அலைகளோட மல்லு கட்டிக்கிட்டு அந்த இயற்கையோட போராடிக்கிட்டு உயிரை ஒரு பெருசாவே நினைக்காம உயிரை பணைய வச்சு ஒருவேளை திரும்பி கூட போயிடலாமா அப்படின்னு நினைக்கிற நேரத்துல விட சொல்ற நேரத்துல விட மீண்டும் அந்த வீரத்துக்கு முன்ன வீரமா விளையாட்டுன்னு உள்ளே இறங்கி அப்படி ஒரு விளையாண்டுட்டு இருக்க இந்த விளையாட்டை இதை படமா கொண்டு மக்கள் முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, அதுக்கு வாழ்த்துக்கள்ங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்றேன். இப்படி ஒரு கேமை வெளியுள்ள தெரியாமே இருந்திருக்கு. அதனால ஒரு தமிழன் கொடுக்க மரியாதையா நான் நினைக்கிறேன். இந்த படம் நம்ம எடுக்கிறது இல்லை, அவங்க நம்மளுக்கு கொடுக்க மரியாதை இருக்கட்டும், நம்ம அவங்களுக்கு கொடுக்க ஒரு மரியாதை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகம் பூரா அவங்க சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஊர் மக்களுக்கும் அங்க இருக்க பிளேயர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த மேடை மூலமா எங்க படம் ஆரம்பமே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். விடுதலை படத்துக்கு நான் ஹைதராபாத்துக்கு போறதுக்கு வெற்றி சார் கூட போயிருந்தேன். சென்னையில் ஆரம்பிச்ச அந்த பிட்டி பேப்பரை அதை பார்த்துக்கிட்டே போனேன். என்னை கையை பிடிச்சி இப்படி விடுவாங்க, நான் அப்புறம் பார்த்துக்கிட்டே மேலே ஏறுவேன், கையை பிடிச்சி உட்கார வைப்பாங்க. இதுலேயே பார்த்துக்கிட்டே போனேன். ஃப்ளைட் ட்ராவலிங்கும் படிச்சுக்கிட்டே இருந்தேன், இறங்கினையும் ரூமுக்கு போனேன், அங்கேயும் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 10 லைன்ஸ் உள்ள தெலுங்குல. ஆமாம், அங்கே போய் அர்ஜுன் சாரோட அப்பா அவங்க தான் இருந்தாங்க அந்த மேடையில். அவங்க தான் அந்த படத்தை வாங்கியிருந்தாங்க. போக 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 கொஞ்சம் பதட்டம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. மேலே ஏறின இன்னும் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச உடனே ஒரு ஆள் போக போக பேண்ட்ல வச்சு பிட்டே கைக்கு வரல, தேடிக்கிட்டே இருக்கேன். ஒரு அண்டாக்குள்ள கையை விட்டது மாதிரியே இருக்குது. ஆனா பாக்கெட்டுக்குள்ள தான் அந்த பிட்டு வச்சிருக்கேன். சுத்திக்கிட்டே இருக்கிற எல்லா பாக்கெட்டும் பதட்டத்தில் அந்த பேப்பரை எடுக்க முடியல. எடுத்து வெற்றி என்ன பேசுறதுக்குள்ள வேகமா மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்து என்னை கூப்பிட்டாங்க. மேலே போனேன், இப்படியே தான் நின்னேன், எதுவுமே பேச இப்படியே தான் நின்னேன். அந்தரிக்கு நமஸ்காரம், அவ்வளவுதான். அந்த ஒரே லைன் தான். அதுக்கப்புறம் எந்த லைன் வரல. எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்து வழக்கம் போல நம்ம ஊர் பாஷையில பேசி விட்டேன். இப்போ உங்களை பாக்குறப்ப அப்படி அங்கிருந்து நான் என்ன பாக்குற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க ஒரு 7-8 லைன் நீங்க முயற்சி பண்ணி பேசிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் பிரச்சனை இல்லை, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நான் டூ போடலாம், எனக்கு நீங்க டூ போடலாம். ஆமா, அதனால கவலையே இல்லை. டக்குன்னு லேட் ஆச்சுன்னா கூட சொல்லிடலாம், அண்ணே அவரை வச்சு டூப் எடுத்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நானும் ஹெல்ப்பா இருப்பேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். மகிமா, நீங்க ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மட்டும் சேலஞ்ச் இல்லை, சூரிய கூட யார் நடிக்கிறாங்க ஹீரோயின் எல்லாத்துக்குமே சேலஞ்சு தான்.
பட் இருந்தாலும் அந்த கதையை கேட்டு எனக்கு ரோல் தான் முக்கியம், அந்த கேரக்டர் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்தீங்க பாருங்க. உண்மைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக ஒரு பதிவாக உங்களுக்கு நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சொல்கிறேன், வெற்றிமாறனே ரொம்ப நன்றிங்கண்ணே. தேங்க்யூ. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.